நம்ம வீட்டோட வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஓவர்ஹெட் டேங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன். ஓவர்ஹெட் டேங்க்ஸை பெரும்பாலும் நம்ம ஹெட்ரூமோட மேலே வைப்போம். அப்படி இல்லைனா குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வைப்போம் ஆஸ் பர் வாஸ்து. இப்படி வைக்கக்கூடிய இந்த ஓவர்ஹெட் டேங்கை நார்மல் ஸ்லாப் லெவல், அதாவது நார்மல் டெரேஸோட ரூஃப் ஸ்லாப் லெவலுக்கு ஒட்டினா மாதிரி வைக்காமல் அதிலேருந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி ஒரு 2 அடியோ இல்லை 3 அடியோ ஹைட் தூக்கி தான் இதோட பேஸ் ஸ்லாப்பை நம்ம ரெடி பண்ணுவோம். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஓவர்ஹெட் டேங்கை வந்து டேரெக்டாக நம்ம ரூஃப் ஸ்லாப் மேலே ரெஸ்ட் பண்ணும்போது லீக்கேஜ் எதாவது ஆச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓவர்ஹெட் டேங்க்ஸை ஹைட் தூக்கி வைக்கிறதுக்கான இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஹைட்டை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி வைக்கும்போது தண்ணியோட ப்ரெஷர் அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 4 அடிக்கு 4 அடி நம்ம டேங்கோட பேஸ் ஸ்லாபோட சைஸ் அப்படின்னா, இந்த டேங்கோட 2 பக்கம் நம்மளோட பேராபுட் வால் மேலே ரெஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம வைப்போம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2 பக்கமும் பொதுவாக ஒரு பில்லரை ஒன்று போட்டு ரூஃப் ஸ்லாபில் அது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இந்த பில்லர் பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாப் மேலே ரெஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லோடு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இதை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த பில்லர் கரெக்டாக உட்கார்ற இடத்துல நம்ம எய்தர் இன்வெர்டட் பீம் மாதிரி கொடுக்கணும். அப்படி இல்லைனா பில்லர் ரெஸ்ட் ஆகக்கூடிய ஸ்லாபோட ஸ்டீலோட குவான்டிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஸ்லாபோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வீடியோவில் நீங்கள் இந்த பேஸ் ஸ்லாப் ரெடி பண்ணுறதை பார்க்க முடியும். ஓவர்ஹெட் டேங்காக இருந்தாலும் சரி, சம்பாக இருந்தாலும் சரி, பாட்டம் ஸ்லாப், சைடில் வரக்கூடிய கான்க்ரீட் வால்ஸு, அப்புறம் டாப் ஸ்லாப், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் மெம்பர்ஸ். ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மேட்டை கட்டிட்டு அதில் நம்ம ஜெல்லி போட்டு ஒரு ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் மெம்பராக நம்ம ரெடி பண்ணுவோம். பாட்டம் ஸ்லாபும் டாப் ஸ்லாபும் பொறுத்த வரைக்கும் நம்ம 100% கான்க்ரீட்லேயே ரெடி பண்ணுவோம். அதுவே சைடில் இருக்கக்கூடிய வால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 9 inches திக்னஸ் இருக்குன்னா அதில் ஒரு 4 inch திக்குக்கு வந்து நம்ம கான்க்ரீட் வாலாக ரெடி பண்ணுவோம். ரிமைனிங் 4 inch திக்னஸுக்கு பார்த்திங்கன்னா அவுட்டரில் பிரிக் ஒர்க்காக ரெடி பண்ணுவோம். இங்கே நீங்கள் ஒரு கான்க்ரீட் பேஸ் ஸ்லாப் ரெடி பண்ணதை பார்க்க முடியும். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கலாக ராட்ஸ் வச்சுருப்போம். இந்த வெர்டிக்கலாக ராட்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய பாட்டம் ஸ்லாபோட மேட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த பேஸ் ஸ்லாபை ரெடி பண்ணதுக்கப்புறம் சுற்றி நம்ம ஒரு 4 inch பிரிக் ஒர்க் ரெடி பண்ணுவோம். இந்த பிரிக் ஒர்க்கை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னரில் இந்த மாதிரி ப்ளைவுட்ஸை கொடுத்து ஷட்டரிங்கை ரெடி பண்ணி கான்க்ரீட்டை போடுவோம். இப்படி கான்க்ரீட்டாக போடும்போது சைட் வால்ஸோட கான்க்ரீட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிடும். வாட்டர் டேங்க்ஸை ரெடி பண்ணும்போது நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று கவனிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது சைடில் இருக்கக்கூடிய பிரிக் வாலாக இருந்தாலும் சரி, பாட்டம் கான்க்ரீட் ஸ்லாபாக இருந்தாலும் சரி, சைடில் போடக்கூடிய கான்க்ரீட் வாலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம வாட்டர் ரிட்டைனிங் அட்மிக்சரை ஆட் பண்ணி கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் அதில் எந்த ஒரு லீக்கேஜஸும் இருக்காது. இது இந்த கான்க்ரீட் பிரிக் ஒர்க் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் கிடையாது. பூசு வேலை, இன்னர் அண்ட் அவுட்டர் பூசு வேலை பண்ணும்போதும் நம்ம அதில் வந்து வாட்டர் ரீட்டைனிங் அட்மிக்சரை ஆட் பண்ணி நம்ம பண்ணுறது ரொம்பவே முக்கியம். தேவைக்கும் அதிகமாக இந்த வாட்டர் ரீட்டைனிங் அட்மிக்சரை ஆட் பண்ணக்கூடாது. இது ஆட் பண்ணுறதால நமக்கு கான்க்ரீட் சர்ஃபேஸ்லேயும் சரி, பிளாஸ்டர்லேயும் சரி வெடிப்புகள் உருவாகும். ஸோ என்ன ப்ரிஸ்கிரைப் லிமிட்டோ, என்ன தேவையோ அந்த லெவலுக்கு தான் நம்ம வந்து இந்த வாட்டர் ரீட்டைனிங் அட்மிக்சர்ஸை ஆட் பண்ணணும். ரிமைனிங் பார்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஓவர்ஹெட் டேங்கோட டாப் ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மேனுவல் ஓப்பனிங் கொடுக்கணும். இந்த மேனுவல் ஓப்பனிங்க்கு மேலே நம்ம மேனுவல் கவர் வச்சுருவோம். என்றைக்காவது க்ளீனிங் பண்ணணும்னா இந்த மேனுவல் கவரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இறங்கி நம்ம க்ளீன் பண்ணலாம். மேனுவல் கவருக்கு தேவையான ஓப்பனிங்கை நம்ம இந்த கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடியே பலகையை வச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம கான்க்ரீட் போடுற மாதிரி இருக்கும். ஓவர்ஹெட் டேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 பைப் கொடுத்துருப்போம். இந்த பாட்டமில் பார்த்திங்கன்னா லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய பைப் பார்த்திங்கன்னா ட்ரைன் பைப்பு. அதுவே அதிலேருந்து லைட்டாக ஒரு 4 inch 1/2 அடியோ நம்ம தூக்கி ஒரு பைப் ஒன்று கொடுத்துருப்போம். இந்த பைப் பார்த்திங்கன்னா அவுட்லெட் பைப். இந்த பைப் வழியாக தான் நம்ம வீட்டுக்கு தண்ணி சப்ளை ஆகும். டாப் லெவலில் பார்த்திங்கன்னா இன்லெட் பைப் கொடுத்துருப்போம். அது கூடயே பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ பைப்பும் ஒன்று கொடுத்துருப்போம். மோட்டரை போட்டு தண்ணி ஃபில் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த தண்ணி ஏறிடுச்சுன்னா அது வெளியே வரத்துக்காக இந்த ஓவர்ஃப்ளோ பைப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதுவே இந்த ட்ரெயின் பைப் பார்த்திங்கன்னா பாட்டம் ஸ்லாபோட டாப் லெவலில் கொடுத்துருப்போம். டேங்கை கழுவி தள்ளி அந்த அழுக்கு தண்ணியை வெளியேற்றுறதுக்காக இந்த ட்ரெயின் பைப் வந்து யூஸ் ஆகும். இந்த ஓவர்ஹெட் டேங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போகாமல் சிம்பிளஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.